ஓட்டு போட்ட மக்களை பார்த்தா எப்படி தெரியுது? இவர் இங்கிலீஷில் பேசுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கணுமா? புரியலையே. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு 2 மொழியில் பேசுறதுக்கு அனுமதி உண்டு. ஏன்னா இரண்டுலையுமே சில ஆண்டு ரிப்போர்ட்லாம் வரும். அதில் யூஎன் உடைய அது ஐநாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்லாம் சில வரும். அதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லியே சொல்கிறதெல்லாம் உண்டு, நான் பார்த்துருக்கேன். எனவே அதுதான் தப்பு கிடையாது. ஆங்கிலம் பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் நீ பயன்படுத்துகிற மொழியே புரியலைன்றத பிரச்சனையே. ஒரு இடத்துல நீங்கள் நம்பர்ஸ் அந்த இப்போ 4000 கோடி இருக்குன்னா 4100 கோடி இருக்குன்னா 41 100 கோடி அப்படின்னு ஏதோ வித்தியாசமாக பேசிடுறீங்க. அது உங்களுக்கு தப்பாக தெரியல? தப்பு நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்த கத்திடுறீங்க. உங்களை கேட்கக்கூடாது. அதில் பதிலுக்கு பதில் பேசுவேன். என்ன ரவுடியா? நான் கேட்குறேன், என்ன ரவுடி தானே பண்ணிடுவீங்க? புரியலையே. சண்டியராக பேசுகிற இருந்தாலும் இப்போ இப்படி ஆள் நினைக்கவே இல்லை. ஒரு காலத்தில் வந்துருக்கலாம். இப்போ ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா என்ன சட்டமன்றத்தில் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதில் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் யார்? திருவண்ணாமலையிலேருந்து ஏவா வேலு தம்பியை ரொம்ப வருஷமாக தெரியும். நீ தெரிஞ்ச கதையை கேட்குறாங்க. எல்லாம் மரியாதை கட்டு தான் போகிறீங்க திமுக. நான் கேட்குறேன், தம்பியை தெரிஞ்ச கதையை பேசியிருக்காங்க. உங்களை மிரட்டிட்டு உட்காடுற அந்த ஆள் எதிர்த்து பேச மாட்டாமல் அங்கே உட்காந்து ஏதோ புதுசாக ஒரு தம்பி அவர் பேசிட்டார், விடுங்கப்பா அப்படி கெஞ்சிக்கிறீங்க. திமுக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி போனீங்க இருக்கிற மரியாதை கட்டு போவோம். அவன் மிரட்டுறான், நேத்தான் அவன் மிரட்டுறாங்கன்னா யோக்கியனா? நான் கேட்குறேன், சட்டமன்றத்தில் அந்த சத்தம் போட்டு உட்கார்றாரு. இது சட்டமன்றமா வேற எதுமா? எனவே மரியா வில்சன் தனக்கு ஏதாவது ரவுடித்தனம் வந்துச்சுன்னா எங்கேயா போய் ரவுடித்தனம் பண்ணுங்க. சட்டமன்றத்தில் வந்து சவுண்டை ஏற்றலாம் ஆவர கதை கிடையாது. அதுலேயும் நான் கிறிஸ்தவன் அதை கட்டும் இதை கட்டும் கத்துறதுல இதெல்லாம் இங்கே இடமே கிடையாது. ஆக பதிவோட இறுதியாக இன்னைக்கு சட்டமன்றம் இந்த லட்சணத்தில் தான் போச்சு. ஒரு பக்கத்து ஆதரவுச்சுன்னா வாய் கூசாமல் பொய் சொல்லி முடிச்சார். இன்னொரு பக்கத்து மரியா வில்சன் அவர் என்னமோ சினிமா படத்தில் வர மாதிரியே பேசி முடிச்சார். இதுதான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் போச்சு. இது என்னமோ ஆரோக்கியமாக போகிற மாதிரி தெரில. இன்னைக்கு மொத்த விவாதம் வேஸ்ட். கடைசியாக ஒன்றே ஒன்று எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து எல்லாத்துலேயும் முதல்ல பாடிடுங்க.